விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் ஆண்டவர் முதல் பூண்டுகளை உண்டாக்கினார். பிரியமான எங்களுடைய கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவான காரியத்தை தான் உருவாக்குகிறவர். பிரியமானவர்களே, நிறைவான ஒரு காரியத்தை உருவாக்கி அதில் இருந்து அவர் பெருக செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக ஒரு நிறைவான சம்பூர்ணமுள்ள ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் இன்னும் நாங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாங்கள் நீங்கள் ஒரு கனி 2 கனிக்காக நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாய் கனி விருட்சங்களாக எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரோ அப்படித்தான் என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. எங்களுக்கு உலகத்தை சுற்றிலும் ஏராளமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்த்தா எங்களுக்கு சமர் ஞாபகம் வருது. சில பேர் ஆக்களை பார்த்தால் அவையில் செய்த தீமைகள் ஞாபகம் வருது. சில பேர் ஆக்களை பார்த்தால் சந்தோஷம் அவங்களோட படித்த பிள்ளைகள் ஞாபகம் வருது. அல்லாவிட்டால் கடலை பார்த்தால் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் வரும். தென்னந்தோப்பை பார்த்தால் விழுந்து கொஞ்சம் நேரம் படுக்கணும் மாதிரி இருக்கும். இப்படி பல காரியங்கள் எங்களை சுற்றி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கண்கள் உணர்வுகள் மூலம் அது உள்வாங்கப்படுகிறது. அவைகள் எல்லாம் மூளையிலே சேர்த்து வைக்கப்படுகின்றன. அங்கு பலவிதமான மாற்றங்கள் நடைபெறுகின்றன. ஆகவே நாங்கள் காண்கின்ற எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வதா இல்லையா என்று கூட மூளை எச்சரிக்கை செய்யும். நாங்கள் தவறான காரியங்களை பார்க்கிறோம் என்றால் மூளை சொல்லும், நாய் உனக்கு கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படியான காரியங்கள் மூளையே தானாகவே இயங்கிக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மூளைக்குள்ள எண்ணத்தை நாங்கள் உள்ளுக்குள்ள போடுகிறோமோ அதுதான் வேலை செய்யும். நாங்கள் 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் அதற்கான அறிவு தான் இருக்கும். PhD முடிக்க வேண்டிய அறிவு, அதற்குரிய அறிவு இருக்கும். ஆனால் அனுபவம் என்பது வேறு, ஆண்டவருடைய அழைப்பு என்பது வேறு. ஆனால் இங்கு காணப்படுகின்ற காரியம், நாங்கள் எண்ணத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ, எண்ணத்தை நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோமோ, அதுதான் எங்களுக்குள்ளே இருந்து வெளியிலே கிரியைகளாக வரும் என்பதை மறக்கக்கூடாது. கவனிப்போம் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம். மத்தேயு 12:34. விதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்களுடைய இருதயம் எண்ணத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதோ, நாங்கள் பார்க்கிறது போல மூளை என்னென்ன காரியங்கள் எங்களுடைய மூளைக்குள்ள தேவையானது, தேவையில்லாதது, கல், மண், முள்ளுக்கம்பி, தகரம், கரண்டி, எத்தனை சாமான் குப்பையா கிடக்குதோ அவையெல்லாம் தேவையில்லாத பொருட்களை நாங்கள் எடுத்து தெரிஞ்சு போட்டு தேவையான ஒரு மாம்பழம், ஒரு வாழைப்பழம் அதெல்லாம் நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்வது போல தேவையில்லாத பொருட்களை நாங்கள் எடுத்து எறிஞ்சு போட்டு தேவையானவற்றை உள்வாங்கிக் கொள்வது போல இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய பேச்சு, ஒரு மனுஷனுடைய நடத்தை, ஒரு மனுஷனுடைய காரியங்கள், கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகவே தேவஜனமே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து கவனிப்போம். மத்தேயு 12:35-37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்கொண்டு காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு வார்த்தையினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இயேசு கிறிஸ்து சும்மா
சொல்லிட்டு போயில்லை, எங்களுக்கு தெரியவனும் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருப்பார், அவர் தான் நியாயம் தீர்க்கிறது. அதனாலதான் அவர் சொல்றார், வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதன் கணக்கு கேட்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நாங்கள் வீணான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அதற்கு கணக்கு இருக்கிறது. அதை கணக்கு கேட்க போறவரும் அவர் தான், அதை பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதும் அவர் தான். அதனால நாங்கள் பேசினால் அதற்குரிய பலனை நாங்கள் சந்திக்க வேண்டும். மனுஷரை பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவஜனமே, எங்களுடைய இருதயம் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். தேவஜனமே, நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். எங்களை குற்றப்படுத்தவோ அல்லது எங்களை பாவி என்று ஒதுக்கி விடவோ கிடையாது. அவர் ஆக்கினைக்கு தீர்க்க வரவில்லை, எல்லாரையும் நான் ரட்சிக்க வந்தேன் என்று அவர் சொன்னார். ரட்சிப்பதற்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரட்சகர் நமக்கு கிடைத்திருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவர் எங்களை நீதிமானாக்க விரும்புகிறார். இதிலே எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து அந்த நாட்களிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஜீவனோட இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் சொல்லி இருக்கிறார். அதனால நானும் நீங்களும் எப்பொழுதுமே நலமானவைகளை பேச வேண்டும். உள்ள குப்பைகளை எல்லாம் அள்ளி மண்டைங்க வச்சுக்கணும். அங்கே அவைகளுக்கு கேன்சர் வந்து 3 நாளைக்கு செத்துட்டாங்க. இங்கே அவங்க ரோட்டில் போய் அடிபட்டு 9 பேர் செத்துட்டாங்க. இதில் பற்றி பேசக்கூடாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது. நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் லைஃப், நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் ஆரோக்கியம், நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் ஜீவன். பிரியமானவர்களே, எங்களுடைய வாயில இருந்து வருகின்ற வார்த்தைகள், ஓ பிள்ளை நீ நல்லா படிப்பாய், ஓ மகனே நீ குலப்படி செய்யல, நீ வந்து இன்னும் நல்லா படிப்பாய், கட்டிக்காரன். நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அதை போலதான் நாங்கள் அறிக்கை பண்றோம். இந்த சேர்ச் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு வெளியிலேயும் மக்கள் வெயிட் பண்ணுவாங்க அடுத்த ஆராதனைக்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சிறையில் தந்த தரிசனம். இங்கே 3-4 பேர் கனவு கொண்டு சொல்லி இருக்கிறார். நிரம்பி வழிந்து வழியில் ஆட்கள் இருப்பார்கள் அடுத்த ஆராதனைக்கு. அது உண்மை. எங்களுடைய வாழ்நாளில் அதை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாரம். அதுதான் உண்மை. நல்ல நன்மையான காரியங்களை அழுக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை தான் இங்கே போதிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. ஒரு பிரயோஜனமான ஆரோக்கியமான ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி அந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை கவனிப்போம். எபேசியர் 3:7 தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு ஊழியக்காரனானே. எப்படி? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. தேவஜனமே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவினுடைய வருகைக்கு சபைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற காலத்திலே நானும் நீங்களும் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் தேவனுடைய பலத்த சத்துவம் எங்களுக்கு வரமாக, கிருபை வரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த பலத்த சத்துவம், அந்த பயங்கரமான சக்தி, அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படியா? கிருபையினாலே. என்னையும் உங்களையும் தகுதியை பார்க்காமல் ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம் அல்லவா? அதனாலே தான் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக நிற்கிறோம். ஆகவே தேவஜனமே, நானும் நீங்களும் தெளிவாக தெரிய வேண்டிய காரியம், எங்களுக்குள்ள ஒரு காரியம் கிரியை செய்து கொண்டிருக்கும். அதுதான் தேவனுடைய பலத்த சத்துவம், பவர். ஆண்டவருடைய ஒரு வல்லமை எங்களுக்குள்ளே
சொல்றார், நீ போய் இந்த இடத்துல போய் ஒரு ஊழியத்தை செய் அல்லது இந்த குடும்பத்தை சந்தி என்று சொல்லுகிறார். வீணான வார்த்தையில் நாங்கள் என்ன சொல்றோம்? அவங்க ரட்சிக்கப்படுறது, அவங்க இன்றைக்கு விரதம் இருக்கிறாங்க, அவங்க அங்கே கடவுளை நோக்கி அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கிறாங்க, அவங்க அங்கே ரட்சிக்கப்படுறது. எங்களுடைய பிலிப்பை ஆண்டவர் வனாந்திரத்துக்கு அனுப்பும் பொழுது பிலிப்பு அப்படியா கேட்டார்? ஒரு தேசத்துக்கு அல்லவா சத்தியம் கொண்டு செல்லப்பட்டது, எத்தியோப்பியா தேசத்துக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு ஒருவன் கீழ்ப்படுகிறதால அந்த தேசத்துக்கு எப்படி போனது? அரசாங்கம் மூலம் அல்லவா போனது சத்தியம். தேவஜனமே, எங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. கவனிப்போம். எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையிலும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். பிள்ளைகள் கவனிக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே யார் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரோ? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் தேவையில்லாத சாமான்களை கொப்புக்குள்ள போட்டீங்கள் என்றால், மண்டையில் போட்டீங்கள் என்றால், உங்களுக்குள்ள இருந்து அதுதான் வேலை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களில் ஜபியுங்க, வேதம் வாசிங்க, அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீங்கள் விரும்புவதற்கு அதிகமான காரியங்களை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அது யார்? அவர்தான் ஆவியானவர். அவர் எப்படி செயல்படுகிறாராம்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் நாங்கள் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் தேவையில்லாத காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் உள்ள குப்பைகளை எல்லாம் மண்டையில கொட்டிக்கொண்டும் இதயத்தை நிரப்பிக்கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், ஆண்டவர் என்னையும் உங்களையும் மிகுந்த வல்லமையாய் அல்லவா பயன்படுத்த விரும்புகிறார். சிறப்பான ஊழியர்களாய் அல்லவா பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் யோக்கியமான ஊழியர்களாக, சன்மார்க்கர்களாக, உத்தமர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் இன்னும் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, 21ஆம் வசனத்தை கவனிப்போம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே தேவஜனமே, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிப்பினுடைய முதலாவது ஸ்டெப்பே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் சபைக்கு வர மாட்டோம். ஏன்? சபை யாருடையது? இயேசுவினுடையது. இயேசுவை அறிக்கை பண்ணாமல் ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்தால்தான் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பெல்லாம் உண்டாகும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலேயே நமக்குள்ளே வந்து இருந்துடுவார். ஆனால் நானும் நீங்களும் இன்றும் தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகல நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கிற காரியம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியா. பாருங்க, ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்வாராக இருந்தால் எல்லாவற்றிலும் நாங்கள் சம்பூர்ணமாக இருப்போம். எல்லாவற்றிலும் நிரப்பப்பட்டிருப்போம். பள்ளிக்கூடம் போனால் 100க்கு 100 மார்க்ஸ். ஆண்டவருடைய காரியம் சம்பூர்ணமாய். நீங்கள் 1 கேட்டால் ஆண்டவர் 2 தருவார். நீங்கள் 5 கேட்டால் ஆண்டவர் 10 தருவார். ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவிதமான நல்ல குணங்களை, நல்ல காரியங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, மனுஷர்களாக, தேவஜனங்களாக நாங்கள் இருக்க முடியும் என்றால் எங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டுமா? கிரியை செய்ய வேண்டும். நமக்கு உள்ளே இருக்கிறார்.
ஆனால் நாங்கள் அவரை கிரியை செய்ய விடாமல் வேற காரியங்களில் ஈடுபடுவோமா இருந்தால் எங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய அவரை அனுமதிக்காவிட்டால் அது எங்களுடைய சூழல், எங்களுடைய பிரச்சனை. நாங்களாம் அவருக்கு தடை செய்கிறோம். ஆகவே தேவஜனமே, இந்த அடிப்படையான ஒரு சிம்பிளான இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். சம்பூர்ணமாக சகல விதமான நல்ல கிரியைகளையும் நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கத்தக்க பார்க்கிறார்கள். சொல்லிடும், அருமையான தம்பி, அருமையான மகள் சொல்லுவார்கள். நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல விதமான கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கவனிப்போம். 2 கொரிந்தியர் 6:9 தொடக்கப்பட்டு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்க முதல்ல பெருசா நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய நடக்கப்படுற எக்ஸாமில் 6க்கு 6 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்க வைப்பார், ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் வாசிப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சகல கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகல கிருபை என்றால் வேலைத்தலங்கள்ல, குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். என்ன பணத்தை நாங்கள் ஐயோ இதுதான் இதில் இருக்கிற காசு தான் ஓகே. உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கிறது என்றால் நேரத்தை கொடுங்க. உற்சாகமாய் தேவனுக்கு கொண்டு அரிசியை கொடுங்க. அப்படியா? ஏன் உங்களுக்கு என்னது ஆண்டவருடைய காரியத்தில் என்னவோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் குறைவுகள் இருக்கிறதோ அதை உற்சாகமாய் கொடுக்குற. அந்த காலத்தில் சபையில பெரிய பெரிய காணிகள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, அதுக்கான பனிமுட்டு பொருட்கள் கிடையாது, கதிரை இல்லை, மேசை இல்லை, ஏதோ. அதனாலதான் உற்சாகமாய் கொடுக்கிறோம் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எங்களுடைய செயல்களில் கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் நிறைவு செய்த அப்புறம் இந்த சபையை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாங்கள் காணி வாங்க தேவையில்லை, கட்டிடம் கட்ட தேவையில்லை, பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, கதிரைகள் இருக்குது. அப்படியா? ஏசி தான் போடணும் நினைச்சா நான் செய்யலாம். ஓகே. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய அன்றாட வாழ்நாளில் நாங்கள் தேவனுக்காக கொடுக்கிறத வச்சு எங்களுடைய வாழ்க்கையாண்டவர் பெருக செய்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, எங்களுடைய நேரத்தை கொடுங்க, ஜெப நேரத்தை கொடுங்க, ஆண்டவருக்கான காரியங்களை கொடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பெருக செய்து கொண்டே போவார். ஏனென்றால் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவரால் முடியும். கோழி வந்துதான் முட்டை வந்துதான் வருது. கோழி வந்துதான் கோழி. ஓகே, இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. வாசிப்போம். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் விதியை கொடுத்தாரா, பூண்டுகளை கொடுத்தார். ஆண்டவர் கனியை கொடுத்தாரா, கனி தருகிற விருட்சங்களை முதல் படைத்தார். ஆகவே கோழிதான் முதல் வந்தது. அப்படித்தான் வேதத்தில் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அதனால ஒரு தரம் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் ஆண்டவர் முதல் பூண்டுகளை உண்டாக்கினார். பிரியமான எங்களுடைய கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவான காரியத்தை தான் உருவாக்குகிறவர். பிரியமானவர்களே, நிறைவான ஒரு காரியத்தை உருவாக்கி அதில் இருந்து அவர் பெருக செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக ஒரு நிறைவான சம்பூர்ணமுள்ள ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறது
நானும் நீங்கள் ஒரு கனி 2 கனிக்காக நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாய் கனி விருட்சங்களாக எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரோ அப்படித்தான் என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. கவனிப்போம் ஒரு சம்பவம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இது எல்லாருக்கும் நடக்காது. இதெல்லாம் சும்மா கதை. என்னென்ன 100 மடங்கு விதையெல்லாம் எல்லாம் முளைச்சிருக்கு. எப்படி நடக்கும்? விதை விதைக்கிறார்களுக்கு தெரியும் எல்லா விதைகளும் முளைக்குமான்னு. ஆனால் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான் இருக்கிறார். எப்ப? அந்த வருஷத்துல, அந்த காலத்துல. இப்ப விதைச்சிட்டு பிறகு அறுவடை செய்யறது இன்னொரு காலம். ஆனால் அந்த இடத்துல அந்த வருஷம் அந்த அறுவடை 100 மடங்கா இருந்தது. காரணம் பிரியமானவர்களே, பஞ்சகாலம் வந்தது. அவனை எகிப்துக்கு போக புறப்பட்டான். ஆண்டவர் சொன்னார் போகாது என்று. ஆண்டவர் நம்பி அந்த தேசத்திலே இருந்தார். ஆபத்து வந்தது, மனைவிக்கு பிரச்சனை வந்தது, ராஜாவால் பிரச்சனை வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ செய்யணும். ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொடுத்தார். ஆண்டவர் 100 மடங்கு பலனையும் கொடுத்தார். ஆண்டவர் போகணும் இடத்துல நாங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவர் இருப்பில்ல இரு என்று சொல்ற இடத்துல நாங்கள் என்ன சொல்லணும்? இருந்தால்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல ஈசாக்குடைய காரியம் அதுதான் பிரியமானவர்களே. தேவனுடைய காரியம் இதுதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலே சொல்லுகிறார் எகிப்துக்கு போக வேண்டாம் என்று. யோசேப்பை ஆண்டவர் அனுப்பினார். எகிப்துக்கு முன்னமே ஜீவ ரட்சணை பண்ணும்படி முன்கூட்டியே ஆண்டவர் அனுப்பினார். அதனாலே அந்த 72 பேரையும் ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் இந்த ஈசாக்கை போக வேண்டாம் என்று சொன்னான். இருந்தான், பிரச்சனை வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ராஜாவுடைய கண்ணிலே தயவு கிடைக்க செய்தார். அந்த ராஜாவை சொல்கிறார் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்க என்று சொன்னார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இருந்து எல்லாம் அள்ளி கொடுத்தாங்க. அந்த அவங்களுடைய செழிப்பெல்லாம் பெருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜா கொடுத்ததுனாலே இது ஆண் செய்தது, கர்த்தர் செய்தது. போக வேண்டாம்னா போகக்கூடாது. ஆண்டவர் அதே மாதிரி தான். அதனுடைய அர்த்தம் என்றால் கீழ்ப்படியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் பேசுகின்ற ஜீவன் உள்ள வார்த்தைக்கு நாமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 100 மடங்கு அறுவடை செய்ய 100 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சிம்பிள் சாதாரணமான காரியம். இந்த கணக்கு கஷ்டமான கணக்கு கிடையாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படுகின்றதை உள்வாங்கிக் கொள்ளுங்க, விசுவசிங்க. ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். 100 மடங்கு பலனை நீங்கள் அடைவீர்கள். கவனிப்போம். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? 2 கொரிந்தியர் 9:9-10 வாசிப்போம். வாரியைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் எடுத்துட்டு போகணும். இருந்தபடி நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால், சின்னங்கள் மாத்திரங்கள் நாங்கள் தான் இல்லை பெரியார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எகிப்துக்கு போகாமல் இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எட்டி பார்க்காமல் இருந்தால், ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா எங்களுடைய விருப்பம், கர்த்தருக்கே விருப்பம், எங்களுக்கும் அதான விருப்பம். அதனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் வெட்டி பார்க்க கூடாது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்ப ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தார். அதான் நீதியின் விளைச்சலை ஆண்டவர் என்ன செய்யலாம்? வர்த்திக்கப்படும். ஒரு நாளும் நீங்கள் செய்த ஜெபங்கள் வீணாய் போகாது பிரியமானவர்களே. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்ட கண்ணீர் வீணாய் போகாது பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவருடைய காரியங்கள். இங்க நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா வந்து எல்லாம் கேட்கிறார். ஆசாரியனிடத்துல வந்து கேட்கிறார்,
இன்னும் இந்த மண்டபசாலிகள் நிரம்பி கிடக்குது. 10 வாழைக்குள்ள இஞ்சால மரவள்ளி கிழங்குகள், இஞ்சால தக்காளி பழம் என்னெல்லாம் நிரம்பி கிடக்குதுன்னு பாஸ்டர்கிட்ட கேட்கிற. என்ன நடக்கிறது? 9ஆம் வசனத்தை கவனிப்போம். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பரம் மீந்திருக்கிறது என்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய சபையோடு சேர்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் ஜனங்களை, தேவ ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அந்த தேவ ஜனங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும், இதயத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், நேரத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது மீண்டும் அது ஆண்டவருடைய சபைக்கு வருகிறது. மீண்டும் அதை பார்த்து சபையிலே உள்ளவர்கள் இன்னும் பெருகுகிறார்கள். அவர்கள் அந்த உலகத்து காரியங்களை, உலகத்தவர்களைப் போல சபையிலே இருக்கிற செல்வம், செழிப்பு, வருமானங்கள், வசதிகளை கொண்டு அவர்கள் சோக்காக வாழ முடியாது. அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சபை பெருக பெருக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் தொடர்ந்து விதைக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜனங்கள் சாட்சிகளை சொல்ல சபை பெருகிக் கொண்டே போகும். பிரியமானவர்களே, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுடைய சபைக்கும் ஆசீர்வாதம், சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம், ஊழியக்காரர்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, தேவனுடைய சபை பெருகின உடனே நாங்கள் பணத்தை பார்த்தோம்டா, வார ஆக்களை பார்த்து பெருமை மாட்டோம்டா. சரி, ஆண்டவர்கிட்ட காரியம் முடிச்சு. எசேக்கியா ராஜா வந்து ஆசிரியரிடத்தில் கேட்கிறார், என்ன எல்லாம் நிரம்பி வழியுது என்று சொல்ல அவர் சொன்னார், ஆண்டவர் ஆசீர்வதித்து என்ன நடக்கிறதா அங்கே அவர்கள் கொண்டு வந்து தந்தபடியினால் இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். தேவஜனமே, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நிறைவாக இந்த வசனத்தை கவனிப்போம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இங்கே பார்க்குற காரியம் மரித்தோரிலிருந்து எழுப்பி யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் மரிச்சிருக்கிற மனுஷனை எழுப்புறது வல்லமையாக எப்படி இருக்கு? எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் ரெடியா. அப்படி ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். மரித்தோர் என்று எழுப்பி பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே பயங்கரமான பவர் வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் ரெடியா. ஆனால் நாங்கள் தேவையில்லாத காரியங்கள், வீணான சிந்தனைகள், வீணான வார்த்தைகளை அலப்பிக் கொண்டிருந்தால் அவர் கிரியை செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவங்களை, நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்கள் மேன்மையானது. கீழான காரியங்கள், கீழ்த்தரமான சிந்தனைகள் கிடையாது. நமக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் முழுக்க ஆசீர்வாதமான மேன்மையானதாக இருக்கும். பிரியமானவர்கள், தவறான காரியங்களாக இருக்காது. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருக்கவர். பிரகாசம் உள்ள மனக்கண்களுடைய கண்கள் எப்பவுமே அசுத்தங்களை தேடுகிறதாக இருக்கக்கூடாது. வெளிச்சத்தை, பரிசுத்தத்தை, தேவனுடைய கரத்திலே இருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய கரத்திலே இருந்து வருகிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரகாசமான மனக்கண்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே,
எங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருந்தால் அசுத்தமும் அறிவறுப்பும் தான் எங்களுக்குள்ளே இருக்கும் பிரியமானவர்களே. அதுதான் எங்களுடைய வாயிலே இருந்து வெளியில வரும் பிரியமானவர்களே. தேவஜனமே, இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிறபடி நாங்கள் புதிய மனக்கண்களோட, பிரகாசம் உள்ள மனக்கண்களோட நாங்கள் ஆயத்தமாவோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.